அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் கபிலன் பேசுகிறேங்க. யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் சமூக ஊடகங்களில், வலைதளங்களில் அவர் பயன்படுத்திய பேசிய வார்த்தைகளில் நமக்கு உடன்பாடு கிடையாது. நிச்சயமாக அது தவறானது, கண்டிக்கப்பட வேண்டியது. அவர் பயன்படுத்திய அந்த வார்த்தைகள் அரசு அதிகாரிகளையும் பெண்ணியத்தையும் கேவலப்படுத்தக்கூடிய வகையில், ஒரு கண்ணியமற்ற வகையில் அவருடைய அந்த வார்த்தை பயன்பாடு இருந்தது. நிச்சயமாக அதற்காக அவர் கண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஏன் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே நேரத்தில் இது போன்ற ஒரு பிரச்சனை எழும்போது அந்த பிரச்சனைக்குரிய அடிப்படை காரண காரியங்களை நாம் ஆராய்வது கிடையாது. ஏதோ ஒரு அவசர கதியில் இந்த அரசு அதிகாரிகள் அப்படி உண்மையான காரண காரியங்களை ஆராயணும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நினைக்கிறதும் கிடையாது. ஆனால் உண்மையிலே ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் அவனுடைய அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சட்டத்தில் இருக்கு. ஆனால் இங்கே என்ன நடக்குது? அரசு அதிகாரிகள் அதற்கான ஒரு முயற்சியை அவர்கள் எடுக்கிற மாதிரி தெரியல. அவர்கள் எடுப்பதும் இல்லை, அவர்கள் விரும்புவதும் இல்லை. ஏதோ ஒரு அவசர கதியில் ஏதோ ஒரு நபர், ஏதோ ஒரு காரணம், இல்லையா? பல வழக்குகளில் நம்ம பார்த்துருக்குறோம். அப்படி யாரோ ஒரு நபரை ஏதோ ஒரு காரணம் சொல்லி சட்டத்தையும் நீதித்துறையையும் ஏமாற்றுவதற்காக தங்களுடைய மனசாட்சியை சமரசம் செய்து கொண்டு அந்த பிரச்சனை முடிஞ்சா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு யாராவது ஒருத்தரை கைது பண்ணி கொண்டு வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனையை பெற்றுக் கொடுத்து ஏதோ மிகப்பெரிய ஒரு குற்றவாளியை தண்டித்து விட்டோம், இந்த சமூகத்தை காப்பாத்திட்டோங்கிற ஒரு பெரிய பொய்யான நம்பிக்கையோடு அந்த வழக்கையும் கடந்து போயிடுறாங்க. இப்படிதான் நடக்குது தமிழகத்தில். ஒவ்வொரு வழக்குலையும் இது போன்றுதான் நடக்கிறது. சவுக்கு சங்கர் விடயத்திலையும் அப்படிதான் நடப்பதாக நான் பார்க்கிறேன். சவுக்கு சங்கர் போன்ற நபர்கள் இந்த சமுதாயத்தில் உருவாவதும், அவர் போன்ற பேச்சுகளை ரொம்ப சாதாரணமாக இந்த சமுதாயத்தில் சொல்லிட்டு கடந்து போறதுமான்ற இந்த நிகழ்வுகளும், இவரை போன்ற நபர்களும் எப்படி உருவானாங்க, யார் இதற்கு காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு உலகம் உள்ள ஒரு 200 நாடுகள் இருக்கும். ஏறக்குறைய ஒரு 800 கோடி மக்கள் தொகை இருக்கிறாங்க. அப்ப அது பரந்துபட்ட இந்த உலகத்துல முதலாக பெண்களை தங்களுக்குரிய ஒரு சக்தியாக, தங்களை காக்கும் தெய்வமாக, பெண்களை போற்றி வணங்கி பாதுகாத்து வந்த ஒரு சமூகம் என்று சொன்னால் அது தமிழ் சமூகம் தான். தமிழ் மரபுல தான் பெண்களுக்கான முக்கியத்துவம் பழங்காலத்திலே, சங்க காலத்திலே இருந்திருக்கு. சங்க காலத்திலே பெண்களுக்கான சொத்து உரிமை இருந்திருக்கு. பெண்களை முதன்மையாக மதிக்கக்கூடிய பண்பாடு, பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கு. பெண்களை முதல் நபராக அல்லது தலைவராக, தலைவியாக, ராணியாக கொண்டு ஆட்சி நடத்திய வரலாறு இருந்திருக்கு. அப்படி பெண்களை தங்களை காக்கும் தெய்வமாக, தங்களை வழிநடத்தும் ஒரு சக்தியாக, இறைவனாக, கடவுளாக வணங்கக்கூடிய ஒரு சமுதாயம் என்னால் இந்த தமிழ் மரபு, தமிழ் சமுதாயம் தான். ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன? பெண்களுக்கு எதிராக பேசக்கூடிய குற்றங்கள், பெண்மைக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு இடமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது என்றால் யார் காரணம்? அதற்கு இந்த நிலைமைக்கு யார் காரணம்? ஏன் இப்படி ஆச்சு? இதை எல்லாரும் நம்ம யோசிக்கணுமா இல்லையா? அப்ப ஒரு குற்றவாளி ஒரு குற்றம் இழைத்திருக்கிறார் என்றால் அந்த குற்றத்தினுடைய தன்மையை கருதி அல்லது குற்றத்தினுடைய பின்னணியை ஆராய்ந்து, காரண காரியங்களை ஆராய்ந்து அதற்கான தண்டனையை நாம பாரபட்சமின்றி பெற்று தர வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. நிச்சயமாக நீங்களும் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பீங்க இல்லையா? ஆனால் இன்றைக்கு நடைமுறை அப்படி இருக்கா? குற்றம் இழைத்தவன் அந்த குற்றத்தினுடைய தன்மையை பொறுத்து அவனுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த குற்றம் எவ்வளவு பெரிய குற்றமாக இருந்தாலும் குற்றம் இழைத்தவர் யார், இவர் எந்த சாதியை சார்ந்தவர், எந்த அரசியல் கட்சியின் பின்புலத்தில் இருக்கிறாரு, எவ்வளவு பெரு வசதிக்காரு, எவ்வளவு பெரும் பணக்காரரா, அவரு பெரிய அரசியல் பின்புலம் கொண்டவரா, இப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான்
அப்ப இந்த வழக்கு போடலாம், இந்த வழக்கு போட வேண்டாம், அப்ப இந்த வழக்கு போட்டா எளிதாக வந்துடலாம், அப்ப இந்த வழக்கு போட்டா கோர்ட்ல நிக்காது, இப்படிங்கிற விடயங்கள் எல்லாம் காவல்துறையிலையும் நீதித்துறையிலையும் இருக்கக்கூடியவர்கள், அதாவது வழக்கறிஞராக இருக்கிறவர்கள், காவல்துறையில அதிகாரிகளாக இருக்கிறவர்கள், குற்றம் இழைத்தவருக்கு ஆதரவாக பேசி சட்டத்தின் முன்னாடிதான் அப்படி கொண்டு போய் எப்படி நிறுத்தினா இவன் வெளியில வரலாம் அப்படிங்கிற ஒரு டிராமா அப்படிதான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. ஆக உண்மையான குற்றவாளி அவர் செய்த குற்றத்தின் தன்மைக்கு ஏற்றாற்போல் தண்டிக்கப்படுகிறார்னா இல்லை. ஆனால் அதே நேரத்தில் குற்றம் இழைத்தவர் தனக்கு எதிராகவும் அல்லது தன்னுடைய சார்ந்து தான் கட்சிக்கு எதிரான பல விடயங்களை அல்லது நம்முடைய குடும்ப உறுப்பினருக்கு எதிரான பல விடயங்களை அல்லது தான் செய்கின்ற ஊழலுக்கு எதிரான பல விடயங்களை அல்லது நம்முடைய ஆட்சிக்கு எதிராக பல விஷயங்களை, அதே மாதிரி காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தங்களுக்கு எதிரான பல விஷயங்களை சொல்லுகின்ற ஒரு நபராக இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணும்னாலும் பண்ணலாம், எந்த வழக்கு வேணாலும் போடலாம், என்ன தண்டனை வேணாலும் பெற்று தருவதற்குள்ளே அவருடைய வழக்குகளை அவர் மேல போட்டு நீதிமன்றத்திற்கு நிறுத்தி செய்யாத தவறை செய்ததாக ஆதாரங்களை ஏற்படுத்தி அந்த தண்டனை வாங்கி கொடுத்து சிறையில் அடைக்க முடியும் என்பதற்கு பல உதாரணங்கள் தமிழ்நாட்டில் நடந்து முடிந்திருக்கிறது. நம்ம எல்லாருமே பார்த்துருக்கிறோம். சவுக்கு சங்கர் விடயத்திலையும் அப்படிதான். நான் சவுக்கு சங்கர் ஏதோ தவறு செய்யல, அவர் இன்னோசென்ட், அவர் தண்டிக்கப்பட்டுட்டார் நான் சொல்ல வரலைங்க. அவர் பேசிய வார்த்தைகள் மிக 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 கண்ணிய குறைவு, ஒரு இழிவான வார்த்தை. அவர் தண்டிக்கப்படணும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் தண்டிக்கப்பட்ட விதம், அவரை தண்டிப்பதற்காக நடந்து கொண்ட அரசு அதிகாரிகளுடைய அந்த நடத்தை, அவரை தண்டிப்பதற்காக அவர்கள் காட்டிய வேகம், அதுதான் எனக்கு ஒரு அப்பட்டமான ஒரு மனித உரிமை மீறல், ஒரு தனி மனிதனுடைய அடிப்படை சுதந்திரத்தை ஒடுக்கக்கூடிய ஒரு நிலை என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் இது அந்த வழக்கறிஞர் இது நான் சொல்லல, அந்த வழக்கறிஞருடைய வாக்குமூலத்திலிருந்து நான் புரிந்து கொண்டதை உங்கள் முன் எடுத்து வைக்கிறேன். சவுக்கு சங்கர் ஒரு குற்றமடை நார்மலா என்ன சொல்றாங்க, பொதுவாக ஒரு நபர் ஒரு குற்றத்தை இழைக்கிறார் என்றால் அந்த குற்றத்தினுடைய தன்மை அதை பொறுத்து அவருக்கு 7 வருடங்களுக்கு குறைவான தண்டனையை தான் நீதிமன்றத்தில் கொடுப்பார்கள். அதற்கு அப்படிதான் சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. அல்லது அந்த குற்றத்தினுடைய தன்மை அவ்வளவுதான் அப்படின்னு வழக்கறிஞருக்கு தெரியும், காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும், என்ன அஃபென்ஸ் பண்ணியிருக்காரு, இது எந்த செக்ஷன்ல போடலாம், என்ன வழக்கு, ஐபிசி நம்பர் என்ன, சரியா? அப்போ அதை பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியும் இது 7 வருடங்களுக்கு குறைவாக தண்டனை பெற்று தரக்கூடிய வழக்காக இருந்தால் அவரை இப்படி அவசர கதியில தேடி போய் நீங்க துரத்தி கைது செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. காவல்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட நபருக்கு, குற்றமிழைத்த அந்த நபருக்கு நீங்க சம்மன் அனுப்பலாம், போலீஸ் நோட்டீஸ் அனுப்பலாம். நீங்கள் சம்மன் அனுப்பி அவர் உங்களுடைய காவல்துறை அதிகாரி அலுவலகத்தில் அவர் நீங்க வந்து நேரில் ஆஜராகுங்க, உங்களுடைய விளக்கத்தை கொடுங்க, நீங்க இந்த மாதிரி பேசியிருக்கிறீங்க, இது நியூசன்ஸ், பப்ளிக் அஃபென்ஸ் நீங்க சொல்லலாம். அப்படி சவுக்கு சங்கரையோ அல்லது பிலிக்ஸ் ஜெரால்டையோ நீங்க வர வைக்கல. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, பொதுமக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐயா திரு ஸ்டாலின் அவர்களுடைய இந்த தமிழ்நாடு அரசாங்கம் ஏதோ இந்த யூடியூப் நடத்தி வரக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்கள் பெண்களுக்கு எதிராக மிக அருவருப்பாக பேசிட்டாரு, அதனால அவரை தண்டிச்சே ஆகணும், அவர் தண்டிக்கப்படணும், அவரை தூக்குல போடணும் அப்படின்னு அவசர கதியில பெண்மையை காப்பாற்றுவதற்காக அல்லது பெண்களின் கண்ணியத்தை காப்பாற்றுவதற்காக, பெண்களுக்காக துணை நிற்பதற்காக, அப்படி அதுக்காக அவர் கைதுபடல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி பெண்களை பற்றி பேசியதற்காக சவுக்கு சங்கரும் ரெட்ஃபிக்ஸ் பிலிக்ஸ் ஜெரால்டும் கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அதுதான் தவறு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாணி என்ன தெரியுங்களா? அவர்களுக்கான அந்த வாய்ப்பு வர வரையும் காத்து கொண்டே இருப்பார்கள். நீங்க என்ன வேணாலும் பேசலாம். ஆனா சவுக்கு சங்கர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய
குடும்ப உறுப்பினர்கள் அவர்கள் கொள்ளையடித்த விவரங்களையும், ஊழல் செய்த மந்திரிகளுடைய விவரங்களையும், அல்லது முதல்வர் அவர்களை பற்றி அவர் பேசிய விவரங்களையும், இந்த ஆட்சியில் நடந்த கொலை கொள்ளை என்னத்துல ஊழல் எல்லாம் எத்தனையும் உண்மைதான். ஆதாரம் இல்லாம பேசல, அனைத்தும் உண்மைதான். ஆனால் அதற்கெல்லாம் அவர்கள் நேரம் காலம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், பார்த்து கொண்டு இருந்தாங்க. சவுக்கு சங்கர் எப்படா சிக்குவான் அப்படின்னு. அப்போ அடிக்கிறது நம்மளா தான் இருக்கணும், அடிக்கிறது நாம தான் இருக்கணும், நமக்காக தான் அடிக்கிறங்கிறது சவுக்குக்கு மட்டும்தான் தெரியணும். ஆனா பொதுமக்களுக்கும் ஊடகங்களுக்கும் ஒரு பொதுவான விடயத்திற்காக சவுக்கு சங்கர் சட்டப்படி தண்டிக்கப்பட்டார் என்பதுதான் செய்தியாகவும் நிகழ்வாகவும் இருக்கணும். வெளியில அப்படிதான் தெரியணும் இல்லையா? நினைச்சு பாருங்க இன்னைக்கு. அப்ப சவுக்கு சங்கர் அவர்கள், அது சவுக்கு சங்கருக்கே தெரியுங்க. அவருடைய நேர்காணல்லாம் எடுத்து பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. சவுக்கு சங்கர் அவர்கள் ரொம்ப தைரியமாக இதை எதிர்கொண்டு இருக்கிறாருன்னு தான் நான் சொல்லுவேன். அவரே சொல்லியிருக்காரு, இது நடக்கும்னு எனக்கு தெரியும்ன்றாரு. என்னை கொள்ளுவாங்க சிறையில், என்னை அடிப்பார்கள், என்னை துன்புறுத்துவார்கள், நான் தாக்கப்படுவேன், என் கைகள் உடைக்கப்படும் என்று எனக்கு தெரியும் முன்னாடியே சொல்றாரு. மிக விரைவில் நான் கைது செய்யப்படுவேன் அரசாங்கத்தாலன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு எதிர்பார்த்து தான் இருந்திருக்காரு. உண்மையே ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. இன்னைக்கு பல சமூக ஊடகங்கள்ல சவுக்கு சங்கர் அவர்களுடைய தனிப்பட்ட விவரங்களை, தனிப்பட்ட வாழ்க்கையை பேசி இன்னைக்கு ரொம்ப எப்படி சொல்றது, அருவருப்பான முறையில் நடந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளை நான் பார்க்கிறேன். சவுக்கு சங்கர் என்னங்க, அவர் ஒரு மக்கள் பிரதிநிதியா, ஒரு சட்டமன்ற உறுப்பினரா, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா, ஒரு மந்திரியா? என்ன அவர் கோடி கோடியா சம்பாரிச்சிட்டாரு? அப்படியே நீங்க சொல்லும்படியாக கோடி கோடியாக சம்பாரிச்சா என்ன? அவர் யாரை ஏமாத்தி எங்கிருந்து திருடினாரு? அவர் மக்கள் பிரதிநிதி, மக்களுடைய வரி பணத்தை, பொது பணத்தை சாப்பிட்டாரா? அது இல்லையேங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, நிறைய நிறுவனங்களை மிரட்டி காசு வாங்கிட்டாரு, நிறைய அரசு அதிகாரிகளை, அலுவலர்களை மிரட்டி காசு வாங்கியிருக்கிறாரு, இந்த கட்சியை மிரட்டி காசு வாங்கியிருக்காரு, அந்த கட்சியை மிரட்டி காசு வாங்கியிருக்காருன்னா, எப்ப தவறு செய்தவர்கள், அப்ப பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் அல்லது பணம் கொடுத்தவர்கள் நேரம் வாயை திறந்து வெளியில சொல்லியிருக்கணும் எங்க மீடியால. சவுக்கு சங்கர் என்னை மிரட்டி காசு வாங்கினாரு, இல்ல இதை சொல்லி காசு வாங்குறோம். அப்ப எல்லாருமே திருடர்கள் தானே. அதாவது பணம் கொடுத்து நீங்கள் சொல்ற பாதிக்கப்பட்ட நபராக இருந்தா நேரம் சொல்லணுமா இல்லையா? புரியுதுங்களா இல்லையா? தனிநபர் ஒருத்தர் மிரட்டி அவருடைய அந்தரங்க ரகசியங்களை இல்ல ஏதோ ஒன்னு வெளியில விட்டுருவேன்னு சொல்லி சவுக்கு சங்கர் பேசி காசு வாங்கினாருன்னு சொல்ற நீங்க, பணம் கொடுத்தவர் யாராவது ஒருத்தர் வெளியில இதோட அவர்களுடைய பேட்டிய, நேர்காணலோ, செய்தியை வரவே இல்லையே. குறிப்பா சகோதரர் மாரிதாஸ் என்ற ஒரு காணொலி அந்த யூடியூப்ல பாக்குறேன். நான் அவரை பார்த்திருக்கேன். நல்ல ஒரு நம்பிக்கை, ஒரு நற்பெயர் அவர் மேல இருந்தது. ஆனா அவ்வளவு பொய்யுங்கிறத விட நிறைய கற்பனையில அப்படியே சேற்றை வாரி இறக்குறாரு சவுக்கு சங்கர் மேல. நான் சவுக்கு சங்கரை புனிதர்லாம் நான் சான்று கொடுக்க இங்க வரல. அவர் ஒரு குற்றவாளிங்க. குற்றவாளி இருக்கட்டும், தண்டனை பெறட்டும், அனுபவிக்கட்டும், அதுல என்ன தப்பு இருக்கு? ஆனால் நீங்க மறுபடியும் வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி நீங்க எடுத்து வைக்கக்கூடிய அந்த விவாதம், எடுத்து வைக்கக்கூடிய அந்த காணொலி எல்லாம் பார்க்கும்போது அருவருப்பாக இருக்கிறது மிகவும். ஏன் அப்படின்னா இதுல எவ்வளவு ஒரு பொய் இல்லை. இதை பாருங்க, சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக வாதாடக்கூடிய ஒரு வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் என்ற ஒரு நபர், அவருக்கு அவருடைய நண்பர் மூலமாக அந்த வழக்கு, சவுக்கு சங்கருடைய வழக்கு அவருக்கு வந்ததாக அவர் சொல்றார். இப்போ சிறையில சவுக்கு சங்கர் அவர்கள் தாக்கப்பட்டது என்பது உண்மை, நான் நம்புறேன். என்ன மாரிதாசுக்கு நம்பிக்கை இல்லைன்னா விட்டுறலாம். ஏன்னா மாரிதாசுக்கு சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டிருந்தாலும் சந்தோஷம்தான், அல்லது தாக்கப்பட்டிருந்து வெளியில பொய் சொல்றாருன்னு சொல்லி இவர் சொல்லக்கூடியதெல்லாம் அவருக்கு சந்தோஷம்தான். ஆனால் உண்மையாகவே சவுக்கு சங்கர் அவர்கள் சிறையில தாக்கப்பட்டது உண்மை என்று சவுக்கு சங்கர் அவருடைய வழக்கறிஞரிடம் சொல்லி வருத்தப்பட்டதாகவும் அழுதாகவும் அவருடைய விஷயத்தை சொல்றாரு. அவர் வீடியோ கான்பரன்சிங் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிட்டு கண்ணை கட்டி 10 பேர் சேர்ந்து படுக்க வச்சு அடிச்சிருக்காங்கிறத தெளிவுபட சொல்லியிருக்காரு. அதனால ஏற்பட்ட காயங்களும் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. சரியா? இது நல்லா நீங்க பல வழிகளை நீங்க இதை யோசிச்சு பார்க்கலாம். இவர் சொல்ற மாதிரி ரொம்ப சொகுசாக பல கோடி ரூபாய் சொத்தோட, பணத்தோட, புகழோட, வண்டி வாகனங்களோட, 4-3 பொண்டாட்டியோட இவர் ரொம்ப ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நபராக இருந்தா
வாயை அடக்கிட்டு பினாமியாக அவர் சொல்றாருல, பினாமி பினாமி பினாமி, அழகா வாழ்ந்திருக்கலாமாங்க. சவுக்கு சங்கருக்கு முன்கூட்டியே தெரியும் இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கும், கைது பண்ணுவாங்க, சிறையில் துன்புறுத்துவார்கள், அடிப்பார்கள், கொல்லக்கூட தயங்க மாட்டார்கள். ஏற்கனவே ஒரு கடலூர் சிறையில் அது மாதிரி நடந்திருக்கு. அப்ப சவுக்கு சங்கருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. தெரிந்தும் தன்னுகிட்ட இவ்வளவு கோடி ரூபாய் பணம் இருக்கு, நம் பெரிய மனிதருடைய பினாமியாக இருக்கிறோம், இவ்வளவு செல்வம் இருக்கு, புகழோட இருக்கிறோம், ஊடக வெளிச்சம் இருக்கிறது, நாம எது சொன்னாலும் நம்புவாங்க அப்படிங்கிற போது ரொம்ப, அதாவது ஒரு காணொலியிலே சொல்றாரு, அவர்கள் எனக்கு சமரசம் செய்து கொள்வதற்கு காம்ப்ரமைஸ்க்கு வந்தாங்க, நான் காம்ப்ரமைஸ் ஆகல, ஒருத்தர் காம்ப்ரமைஸ் பேச வர்றாங்க, பேசட்டுமான்னு கேட்டாங்க, நான் பேசல, வேண்டான் என்று சொல்லிவிட்டேன்னு சொல்றாரு. இவர்களோடு நான் காம்ப்ரமைஸ் ஆகி நான் வாழ்வதை விட நான் சிறையிலே செத்து மண்ணா போறேன்றாரு. நீங்க நல்லா நடுநிலையோடு யோசிச்சு பாருங்க என் அன்பான பொதுமக்களே. நான் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாகவோ அல்லது மாரிதாசுக்கு எதிராகவோ நான் இதை பேசல. நான் சொல்ல வருவதெல்லாம் ஒரு தனி நபர், சாதாரண ஒரு நபர், ஒரு கிளர்க்காக ஒரு அரசு அலுவலகத்தில் வேலை பார்த்த ஒரு நபர் ஒரு தவறோ அல்லது தவறு என்று அவர் மேல் குற்றம் சாட்டப்பட்டோ அந்த வேலை பறி போகுது, சஸ்பெண்ட் ஆகுறாரு, திரும்ப நீதிபதிகளை தவறாக பேசினாங்கிற ஒரு வழக்கில் கைது பண்ணி 6 மாதத்துக்கு மேலே சிறை தண்டனை பெற்று அந்த வேலையும் பறி போகுது. அப்போ கடலூர் சிறையில் அடைக்கிறாங்க. அவசரமாக தமிழ்நாடு அரசாங்கம் அவருடைய வேலையை பறித்து அவருக்கு அந்த கிடைத்திருந்த அந்த பாதி சம்பளமும் நிறுத்தப்படுகிறது. அப்போ அவருடைய மனநிலை என்ன என்று அந்த காணொலியில் சொல்றாரு. சவுக்கு சங்கர் மீடியா என்ற அந்த நிறுவனத்தினுடைய துவக்க விழாவில் அவர் சொல்றாரு. செப்டம்பர் மாதம் தான் நடந்திருக்கு 2023. அட்லாஸ் அவருடைய பிழைப்புக்கு, அவருடைய அந்த வாழ்வாதாரக்கு கிடைத்த அந்த பணம் கூட நின்று போச்சு, இனிமேல் என்ன செய்ய போறோம் என்று தவித்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, தவறான ஒரு நோக்கத்துல அல்லது தவறான ஒரு எண்ணத்தோட பிறரை மிரட்டி, பிறரை எப்படி சொல்றது, அவர்களுடைய அந்தரங்கங்களை அல்லது தவறான விடயத்தை நான் வெளியிட்டு விடுவேன், சமூக ஊடகத்தில் சொல்லிடுவேன், நியூஸ்ல சொல்லிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிவிடலாம் சொல்லி பிறரை மிரட்டி பணத்தை நீங்க வசூல் செய்து ஒருத்தர் வாழ்றாருன்னா அவர் அடங்கி போயிருப்பாருங்க. இவ்வளவு தூரம் அரசோட விஷயங்களை எடுத்து சொல்லி பேசியிருக்க மாட்டாரு, ஊழல்வாதிகளை அம்பலப்படுத்தியிருக்க மாட்டாரு, அரசு திட்டங்கள்ல நடந்த ஊழல்களை வெளிக்கொண்டு பேசியிருக்க மாட்டாரு, அரசு அதிகாரியா இருக்கக்கூடியவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்ததை பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வாழ்க்கைய போதுமானதாங்க அவருக்கு, அழகா வாழ்ந்திருப்பாரு. இப்படி சிறையில போய் அடி வாங்கணும், கை ஒடியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்திருக்கு. அதான் தான் நான் நம்புறேன். இன்றைக்கு சவுக்கு சங்கர்கள் மேல இவர்கள் அள்ளி வீசக்கூடிய அந்த சேத்தை பார்க்கும்போது இவர் என்ன சொல்றாருன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் அந்த கட்சியினர் தான் பணம் கொடுத்து இயக்குகிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்படியே இருக்கட்டுமே, ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் வேற ஊடகங்களை அப்படி பயன்படுத்தலையா, இல்ல வேற கட்சிகள் அந்த சில ஊடகங்களை அப்படி பயன்படுத்தலையா? ஆனால் இல்லாத ஒன்றை சொன்னாரா? இப்ப இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, சவுக்கு சங்கர் சொல்ற விஷயத்துல 5% உண்மை இருக்கும், பாக்கி 95% பொய்கள் தான். அந்த 5 பொய்கள் என்னன்னு பாருங்க, 5% உண்மை என்னன்னு பாருங்க. புரியுதா இல்லையா? சவுக்கு சங்கர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்து அரசின் மீது சொன்ன குற்றங்கள், ஊழல்கள் உண்மையா இல்லையா? தனிநபர்கள் மேல உள்ளதை விடுங்க, அரசு மேல அல்லது மந்திரியாக இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கவர்கள் மேல, சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் மேல, அரசு அதிகாரிகளாக தனிப்பட்ட ஊழல் செய்தவர்கள் மேல சொன்ன குற்றச்சாட்டு நடந்ததா இல்லையா? அண்ணாமலை அவர்கள் கூட தான் தினந்தோறும் குற்றம் சொல்றாரு. நம்ம இது நமக்கே தெரியுமே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலம் பணத்தை வாங்கி கொண்டு சவுக்கு சங்கர் பேசுவதாக இருந்தாலும் கூட அவர் சொன்ன விடயங்கள் அனைத்தும் உண்மையாகவே இருக்கிறது. ஏன் நம்ம அதை பார்க்கலையா? மின்சார கொள்முதல்ல ஊழல் நடந்தது, திரு அண்ணாமலை அவர்கள் ஆதாரபூர்வமாக பேசினாரே, அது நடந்துச்சு தானே? மின்சார கொள்முதல்ல ஊழல், ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இலவச வேட்டி சேலையில ஊழல் பண்ணீங்களா இல்லையா? காட்டன் சேலை நெய்வதற்கு பாலிஸ்டரை நீங்க பாதி விலைக்கு வாங்கி அதுல கிட்டத்தட்ட 1,60,000 கோடி வேட்டி சேலைன்னு சொல்லி அதுல எவ்வளவோ கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணீங்களே. பொங்கல் பொருள்ல ஊழல் பண்ணீங்களா இல்லையா? ஆவின் பால்ல ஊழல் நடந்ததா இல்லையா?
அப்ப இதெல்லாம் நடந்த ஊழல்களை இவர் அம்பலப்படுத்தினாரா இல்லையா? அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு இவருக்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தது, நேரம் பார்த்து கொண்டிருந்தது. அதை கைது பண்றாங்க கரெக்டா. இவர் எப்படா பொதுப்படையான ஒரு பெண்கள்னால நம்ம ஆளுங்க உடனே பொங்கி எழுந்துருவோம். நம்ம அவர் பேசுனது தப்பு தான், நான் மறுபடியும் சொல்றேன், பேசுனது தப்பு, அதற்கு தண்டிக்கப்படணும். அதுக்காக ஒரு மனிதரை, ஒரு தனி ஒரு சாதாரண ஒரு எளிய மனிதனை, அரசுல நடக்கக்கூடிய ஊழல்களை வெளிக்கொண்டு வந்தவரை அவரை ஃபாலோ பண்றாங்க. ஒரு 5 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க. அவர் சொல்லுகின்ற கருத்துக்களை உண்மை என பல பேர் நம்புறாங்களே. இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்கக்கூடிய பழைய தொலைக்காட்சியில இன்னைக்கு இந்த வீடியோமே வரலையேங்க. பல ஊழல் விஷயங்கள் வரமாட்டுது. பயம், ஆளுகின்ற அரசு அவர்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறது, பயமுறுத்தி வச்சிருக்கிறது. சவுக்கு சங்கருடைய கைது விவகாரம் கூட யாருக்குமே பெருசா இல்லை. இந்த யூடியூப்ல உள்ள மீடியாக்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா இல்லையா? அப்ப நீங்க சனிக்கிழமை எதுக்கு கைது பண்ணணும்? மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை லீவு, அதுக்குள்ள முடிஞ்ச அளவு வச்சு ஜெயிலில் அடின்னு அடிச்சு கையை உடைச்சிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வழக்கறிஞர் அவர்கள் சொல்றாரு, 7 வருடங்களுக்கு குறைவாக தண்டனை தரக்கூடிய வழக்குல இவ்வளவு அவசரமாக போய் கோயம்புத்தூர்ல இருந்து தேனி பயணம் செய்து நீங்க குற்றவாளியை கைது பண்ணி மறுபடியும் கோயம்புத்தூருக்கு கொண்டு போய், அப்ப மறுநாள் காலையில நீங்க அவர் வாகனத்தை சோதனை போடுறேன், இன்னொருத்தன் கைது பண்ணா அவன் கஞ்சா கொடுத்தான்னு ஒரு பொய் வழக்க போட்டு கஞ்சா வழக்கில் அவர் கைது பண்ணி, உங்களுடைய அந்த ஆத்திரம் இவ்வளவு தீரலையே உங்களுக்கு. குண்டாஸ் வரையும் போயிட்டீங்க நீங்க. 7-8 வழக்கு, இப்போ குண்டாஸ் வரையும் போயாச்சு. அப்போ மக்களுடைய வரி பணம் கோயம்புத்தூர்ல இருந்து தேனிக்கு நீங்க வண்டியில டீசல் ஊத்திக்கிட்டு வந்து போற வழியில ஆக்சிடென்ட், ஏன்னா மறுபடியும் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு, சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு, மறுபடியும் கோயம்புத்தூர்ல இருந்து திருச்சிக்கு, மறுபடியும் திருச்சியில இருந்து கோயம்புத்தூருக்கு, அப்புறம் திருச்சியில இருந்து லால்குடிக்கு, லால்குடியில இருந்து திருச்சிக்கு. இதெல்லாம் யாருடைய பணங்க? சவுக்கு சங்கர் ஒரு சமூக விரோதியா? குண்டாஸ் போடுற அளவுக்கு அவர் என்ன பெரிய கொலை குற்றம் பண்ணனவரா? இல்ல பெரிய என்ன குண்டாஸ் யாருக்கு போடுவாங்க? குண்டர்களுக்கு மேல போடுறதான் குண்டாஸ். சவுக்கு சங்கர் என்ன குண்டாஸா? 10 பேரை காசுக்கு கூலிக்கு வெட்டி வீழ்த்திட்டாரா? எனக்கு நிஜமாவே தெரியல. ஆனால் அதை சரி என்று மக்களுக்கு திணிக்கக்கூடிய ஒரு வேலையை தான் இந்த மாரிதாஸ், சாட்டை போன்ற ஊடகங்கள் பண்ணுகிறார்கள். அதை சரி, சவுக்கு சங்கரை கைது பண்ணது சரி, சவுக்கு சங்கரை சிறையில் வச்சு சட்டவிரோதமாக தாக்குனது சரி, சவுக்கு சங்கரை அடித்தது சரி என்று சொல்லுகிறார்கள். இப்போ நீங்க இதை பாருங்க. திருச்சியில் போட்ட வழக்குக்காக கோயம்புத்தூர்ல இருந்து இவரை பெண் போலீஸ் அதிகாரிகள் கொண்டு வராங்க. அவர்கள் வருகின்ற வழியில தாக்குனார்னு சவுக்கு சங்கர் சொல்றாரு. உனக்கு எப்படி தெரியும் தாக்குறாங்க? இல்ல அவர் பொய் சொல்றாரு, இது பண்றாருன்னு. எப்ப தாக்குனாருன்னு அவரு நீதிபதிகிட்ட சொல்லியிருக்கிறாரு. நீதிபதி அவர்கள் அதுக்கு மருத்துவ பரிசோதனை உட்படுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா அரைஞ்சா என்ன கண்ணை பிச்சுக்கிட்டு போயிடுமா? இது என்ன மருத்துவ பரிசோதனையில் எப்படி தெரியும்? அடித்தது உண்மை. இது சவுக்கு சங்கர் பயந்துகிட்டோ கொலை ஏதோ உயிருக்கு பயந்தோ இதுவோ அது மாதிரி பேசக்கூடிய நபர் அல்லங்கிறத நான் புரிந்து கொண்டேன் அவருடைய காணொளி மூலமாக. நிறைய அவர் பயந்துகிட்டு பேசுற ஆளெல்லாம், உயிருக்கு பயந்துகிட்டு பேசுற ஆளெல்லாம் கிடையாது. சட்டவிரோதமாக என்ன நடந்திருக்கிறத சொல்றாரு. சட்டவிரோதமா தானே இது நடந்திருக்கு. தனி மனித உரிமை மீறல் தானே இது. இப்ப இதை வெளியில சொல்லாம என்ன பண்ணுவாங்க? இப்போ ஃபெலிக்ஸ் ஜெரால்ட நீங்க டெல்லி போய் கைது பண்ணக்கூடிய அவசரம் ஏன்? அப்படி என்ன அவசியம்? அவர் அங்க பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியாவில் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ண போயிருக்காரு. அவர் திரும்ப இங்கே தான் வர போறாரு. ஃப்ளைட் டிக்கெட் போயிட்டு போயிருக்காரு. எப்ப அப்படி என்ன வருங்க தேச துரோகிகள் இவங்க 2 பேரும்? நாளைக்கு விட்டா 4 இடத்துல பாம்பு வச்சு கொண்டுடுவாங்களா மக்களை? அது போன்ற நபர்களை வெளியில விட்டுறீங்களே நீங்க. மக்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய, கஞ்சா கடத்தக்கூடிய நபர்கள் எல்லாம் விட்டுட்டீங்களே. ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் 2 நாள்ல திரும்ப வர போறாரு. வந்தோடனே நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கலாம், நோட்டீஸ் கொடுத்துருக்கலாம். அவங்க ஆபீஸ்க்கு நோட்டீஸ் கொடுங்க, அவங்க வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்புங்க, ஆஜராக சொல்லுங்க, விளக்கம் கேளுங்க. திருப்தி இல்லைன்னா கைது பண்ணுங்க. நீங்க பெண் போலீசார் அனுப்பி இருக்கிறாங்க இங்க இருந்து டெல்லிக்கு. பெண் போலீசாரை அனுப்பி அவர் அங்க கைது பண்ணி அவர் வேலையை முடிக்காம அங்க இருந்து 3 நாள் ட்ரெயின்ல அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல பொதுப்பெட்டியில முன்பதிவு இல்லாம அன்ரிசர்வ்ல உட்கார வச்சு நீங்க கொண்டு அவரை திருச்சியில நீங்க ஆஜர்படுத்திருக்கிறீங்களா? என்ன சாதிச்சிட்டீங்க இதன் மூலம்? யாரை திருப்திப்படுத்துவதற்காக? முதல்வர் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காகவா? இல்ல சவுக்கு சங்கர் அவர்கள் காவல்துறை உயர் அதிகார பேசுனதுல மிக 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 தவறு. அதை நான் சரியெல்லாம் சொல்லல.
இப்ப அவர்களை நீங்கள் திருப்திப்படுத்துவதற்காகவா? எதுக்கு பண்றீங்க? உங்க மனசாட்சிக்கே இதெல்லாம் சரின்னு படுதா? யாரை திருப்திப்படுத்துவதற்காக இதெல்லாம் நீங்க பண்றீங்க? மாரிதாஸ் அவர்கள் ஒரு காணொலி எடுத்து போடுறாரு. சவுக்கு சங்கருக்கு 3 பொண்டாட்டி, இது 3வது பொண்டாட்டி, துணைவிக்கு 3.5 கோடி ரூபாய் வீடு. எப்பா உங்க காணொலியை நாங்க பார்த்தோம். அதுல தெளிவா நீங்க போடுங்க. யாருடைய ஒரு தனிப்பட்ட ஆவணத்தை எடுத்து நீங்க காணொலியில போடுறீங்க. இப்ப சவுக்கு சங்கர் தான் அந்த அம்மாவுக்கு மாலதின்ற ஒரு பெண்மணிக்கு பணம் கொடுத்தாருங்கிற ஆதாரத்தை நிறுவுங்க. அதை நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க. ஏங்க இது என்னங்க வம்பா இருக்கு? அவரு சேனல் ஆரம்பிச்சது ஜூலை மாசத்துல இருக்கலாம், 2023 ஜூலைல. இவங்க வீடு வாங்கினது ஜூலைல இருக்கலாம். 3 கோடியோ 3 கோடியோ அது வருமான வரித்துறை பார்த்துக்கட்டும். அவர்களுக்கு எப்படி வருமானம் வந்ததுன்னு இப்ப இதற்கு பிறகு அவங்க போய் சோதனை போடட்டும், அவர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்கட்டும். நீ ஏன் கதற கடந்து இன்னொருத்தருடைய தனிப்பட்ட விடயங்களை நீ ஏன் பொது வழியில கொண்டாந்து கொட்டுற? இன்னொருத்தரோட தனிப்பட்ட விஷயங்களை இங்க பொதுமக்கள் எங்களுக்கெல்லாம் ஏன் குப்பை மாதிரி விஷயத்த கொண்டாந்து போடுற? என்னுடைய கேள்வி அதுதான். அவர் ஆபீஸ் அந்த இடத்துல எடுத்திருக்காரு, இல்ல நீ சொல்றல பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க, பணம் இப்ப சவுக்கு சங்கர் கொடுத்ததுக்கான அந்த ஆதாரங்களை வெளியிடுங்க. நீங்க அவங்க 2 பேரும் ஒன்னா தொடர்புல இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பெண்மணியை அசிங்கப்படுத்துற அந்த தொடர்பை நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க. இதை விட பெரிய கொடுமை என்னன்னா, ரெட்பிக்ஸோட எடிட்டரா இருக்கக்கூடிய ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. ஒரு பெண்மணி அழுகுறாங்க, நான் பார்க்குறேன். உண்மையே நமக்கே மனசு பதறுது. அவர்கள் ஏதோ ஒரு தொகையை ஃபெலிக்ஸ் கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அவர்கள் வளைகுடா நாடுகளில் துபாயில் வேலை பார்க்குற மாதிரி தெரியுது. ஏன்னா திராம்ஸ்ன்னு சொல்லி அவங்க பேசுறதை வச்சு அவங்க பேசுறது அனைத்தும் உண்மை என்று நமக்கு தெரிகிறது. ஆனால் இந்த பெண்மணிக்கும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கும் என்ன தொடர்பு? யார் இவங்க 2 பேரும் தொடர்புல இருக்கிறது, அதாவது அவங்க பேசிக்கிறது, பணம் கொடுக்கல் வாங்கறது அவங்க மனைவிக்கும் தெரியற மாதிரி தெரியுது. அது ஒரு வாட்ஸ்அப் தகவல் மாதிரி தெரியுது. இப்ப நீ இது மூலம் என்ன சொல்ல வர்ற? அந்த பெண்மணி அழுகுறாங்க, வருத்தமா இருக்கு, அவங்க பணம் கொடுத்தது திரும்ப வரல, அவங்க கஷ்டங்களுக்கு அந்த பணம் திரும்ப வரலங்கிறத அழுகுறாங்க. இப்ப இதன் மூலம் என்ன சொல்ல வர்ற? ஃபெலிக்ஸ் ஜெரால்டு பெண்களை இது மாதிரி தொடர்ச்சியா ஏமாத்தி பண்றாருன்னு சொல்ல வரீங்களா? இல்ல அவர்கள் மனைவியை தாண்டி இந்த பெண்ணோட தொடர்பு இருந்துச்சு, அவர் பயன்படுத்திக்கிட்டு விட்டுட்டாருன்னு சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல வரீங்க நீங்க? எதுக்கு இதை அடுத்த தனிப்பட்ட நபர்களுடைய அந்தரங்க விஷயங்களை எடுத்து இதுல என்ன சொல்ல வரீங்க நீங்க? இந்த மாலதி தான் அந்த மாலதியா என்னன்னையா சொல்ற? ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சவுக்கு சங்கருக்கு ஆஜராகக்கூடிய அந்த வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பொள்ளாச்சியில நடந்த பாலியல் வழக்குக்கு எதிராக, அதாவது பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக ஒரு போராடிய அந்த வழக்கறிஞர். நீ அவர் பெயரை நீ களங்கப்படுத்துறிய. அவர் பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆதரவான வழக்கறிஞர்னு சொல்றீங்களப்பா. அது அவருடைய பேட்டியிலே சொல்றாரு. பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு அவர் தான் கடைசி வரை, இறுதி வரை நின்று இருக்காரு. அவருடைய பெயர் வெளியில சொல்லப்பட்டதை சொல்லி 25 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்தன்னு சொல்லி அவருடைய பேட்டியில சொல்றாரு. நீ என்ன சொல்ல வர்ற? எதுக்கு நீ அவரை அசிங்கப்படுத்துற? அப்ப கோபாலகிருஷ்ணன் என்ன சொல்ற? மொட்டை முடி வச்சிருந்தா அதிமுகவோட வழக்கறிஞர், முடி இல்லைன்னா சவுக்கு சங்கருடைய வழக்கு. என்ன சொல்ல வர்ற? நீ ஒரு வழக்கறிஞர் ஒன்றுக்கு மேற்பட்ட வழக்குகள்ல ஆஜராக கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? என்ன அவர் அதிமுகவில் பயணிக்கிறாரு, அதிமுக வழக்கறிஞராகவே இருந்துட்டு போட்டுமே, என்ன பிரச்சனை உனக்கு? நீ அதுல மொட்டையை எப்படி திணிக்கிற பாரு. இதுக்கு முன்னாடி கூட நீ போடுற காணொலியில் எல்லாமே கூட உண்மை அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனால் இந்த வழக்கறிஞர் விடயத்துல கூட இவர் ஏதோ இந்த இதுல சொல்லுவாங்கல்ல, இந்திரன் சந்திரன், மீசை வச்சா இந்திரன், மீசை இல்லைனா சந்திரன்ங்கிற மாதிரி ரஜினி படத்துல வர்ற மாதிரி, முடி வச்சிருந்தாருன்னா அதிமுக வழக்கறிஞரா, மொட்டை அடிச்சிருந்தாருன்னா சவுக்கு சங்கரவளே. அவருடைய தந்தை இறந்துட்டாருங்க. அவருடைய தந்தை இறந்து விட்டாரு, அதற்காக அவர் முடி எடுத்திருக்காரு. அதான் அவருடைய நேர்காணல சொல்றாரு. இப்ப நீங்க என்ன சொல்ல வாரீங்க? உங்களை எல்லாம் நம்பி நீங்க சொல்லுகின்ற விடையெல்லாம் உண்மை என்று நாங்கள் கவனித்து உங்களை ஆதரித்து வருகிறோம், உங்களை பின்தொடர்றோம். நீங்க சொல்ற விஷயங்களை நாங்க நம்புறோமே. இப்ப இதை கூட நீங்க ஒரு சரியா சொல்ல மாட்டீங்களா? நீங்க சவுக்கு சங்கர் கோடி கோடியாக சம்பாதிச்சதாக நீங்க சொல்றீங்க. அப்ப அது ஆதாரம் எல்லாம் போடுங்க. எந்தெந்த கம்பெனிட்ட எவ்வளவு வாங்கினாரு போடுங்க. எந்தெந்த அமைச்சரை மிரட்டி வாங்கினாரு, அதிமுக எவ்வளவு கொடுத்தது போடுங்க. ஏன் உங்களுக்கே தெரியாதா? திராவிட முன்னேற்ற கழகத்தால ஊடகங்கள் இயக்கப்படவில்லையா? ஊடகங்களுக்கு அவர்கள் பணம் கொடுக்கலையா? என்ன பேசுறீங்க நீங்க? நம்ம சாதாரண ஒரு நபர்
ஒரு குற்றம் வந்துருச்சு, அதுக்கு அவர் சட்டப்படி கைது பண்ணணும், தண்டிக்கப்படணும். அதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். நீங்க மனித உரிமை மீறல், ஒருத்தரை போட்டு அடிக்கிறது, ஒடிக்கிறது, கொல்லுறது, கஞ்சா விளக்கு போடுறது தவறுன்னு சொல்றோம். இதுதான் நம்மளுடைய வாதம். இதுக்காக தான் நம்ம எவ்வளவு பேசுறோம். ஆனா நீங்க கைது பண்ணும்போது அவர் உங்களை கைகொட்டி சிரிச்சதாகவும், நீங்க துன்பப்பட்டதை அவர் எள்ளி நகையாடியதாகவும், உங்களுடைய துன்பத்தை அவர் சந்தோஷமாக பார்த்ததாகவும் நீங்க பழி வாங்குறாரு சவுக்கு சங்கர், அதனால நானும் பண்றேன்னா உங்களுக்கு சவுக்கு சங்கருக்கு என்ன வித்தியாசம்? சவுக்கு சங்கர் செய்ததே தானங்க நீங்களும் செய்றீங்க. புரியுதா இல்லையா நான் கேட்கறது? உங்களுக்கு சவுக்கு சங்கருக்கு, நீங்கள் நல்லவராக உங்களை உயர்த்தி கொண்டு பேசுறீங்களே, சவுக்கு சங்கர் கெட்டவன், அயோக்கியவன், திருடேன், சாடிஸ்ட் அப்படின்னு சொல்றீங்களே, அப்ப நீங்களும் அதே தானே செய்றீங்க. சவுக்கு சங்கருடைய அந்த மேனரிசம் பழக்கம் என்னவா இருந்துட்டு போட்டா அது நமக்கு தேவையில்ல. சவுக்கு சங்கர் நமக்கு வேண்டியப்பட்டவர் இல்லை. அவர் சில விடயங்களை கண்டுபிடிச்சு ஆதாரபூர்வமாக மக்களுக்கு சொல்றாரு, அதை நம்புறாங்க. ஒரு நல்ல ஊடகவியலாளர்னு நம்புறாங்க. அதற்கு தான் அவரை ஒரு 5 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க. இப்ப நீங்க அது போன்ற சில கருத்துக்களை, உண்மைகளை வெளிக்கொண்டு வந்து பேசுறீங்க, நம்புறோம். ஆனா இந்த விஷயத்துல நீங்க ஃபெலிக்ஸ் ஜெரால்டையே நீங்க இவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க. அந்த பெண்மணிக்கும் அவருக்கு என்ன தொடர்புன்னு தெரியல. அவங்க மனைவிக்கு தெரியுது. அவங்க சொந்தக்கார பொண்ணா, யாரு, எவ்வளவு பணம் வாங்க, எதுக்கு பணம் வாங்கினாங்க, என்ன பேசிஸ்ல வாங்கினாங்க, அவங்க திரும்ப கொடுத்தாங்களா, கொடுக்கலையா, ஏன் அந்த பெண்மணியை நேரடியா ஊடகங்கள்லயோ அல்லது காவல்துறையில புகார் கொடுத்திருந்தா நீங்க அதை பேசலாம். இன்றைக்கு அவர் சிறைக்கு போயிட்டாரு, அவர்களுடைய ஊடகம் மூடகப்பட்டிருக்கு. நீங்க சட்ட விரோதமாக இங்கேருந்து டால் அனுப்பி டெல்லியில கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருக்கிறாங்க. அவங்க வீட்டில் காவல்துறை அத்துமீறி போய் அங்கே இருக்கிற பொருட்களை கிட்டத்தட்ட 53 பொருட்களை வீட்டில் சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 26 29 பொருட்களை அலுவலகத்தில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவங்க கேமரா, கம்ப்யூட்டர், ஹார்ட் டிஸ்க்கு, என்ன இதெல்லாமே பென்ட்ரைவ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவர்கள் அவங்களுடைய வேலையை பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன ஃபெலிக்ஸ் ஜெரால்டு நாட்டுக்கும் இந்த தேசத்துக்கும் இந்த சமூகத்துக்கும் விரோதமான செயல்களை செஞ்சுட்டாரு? பேசிய தவறான கருத்துக்களை பேசியது சவுக்கு சங்கர் என்று நீங்க சொன்னாலும் அதை ஒளிபரப்பியதை தான் அவர் பண்ணாரு. அவர் அவருடைய வேலையை பண்ணாரு. என்னங்க நீங்க எந்த விதமான ஒரு வாரண்டோ ஒரு முன் இதுவே அறிவிப்போ இல்லாம நீங்க ஒரு வீட்டை, சவுக்கு சங்கரை வீட்டை உடைச்சு நீங்க சோதனை போட்டீங்க, அலுவலகத்தை உடைச்சு நீங்க சோதனை போட்டீங்க, இன்னைக்கு அலுவலகத்தையே மூடிட்டீங்க. இது எல்லாம் என்ன மனித உரிமை மீறல்? நீங்க உங்களுக்கு தெரியாதா? நீங்க ஆதரவா பேசிட்டு இருக்கிறீங்க. இத கேட்டா சவுக்கு சங்கருக்கு மேல இப்படியான ஆளு, அப்படி இப்படி அது இது என்னென்னமோ சொல்றீங்க நீங்க. அப்ப என்ன உங்க 2 பேருடைய தனிப்பட்ட விரதத்தை ஏன் பொது வெளியில கொண்டாந்து கொட்டுறீங்க? இதைதான் நான் மக்களுக்கு தெரிவிக்கணும்னு நான் விரும்புறது. என்னை பொறுத்தளவு சவுக்கு சங்கர் அவர்கள் கைதுபட்ட விதம், நடத்தப்பட்ட விதம், எத்தனை வழக்குங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், சவுக்கு சங்கர் மட்டும்தான் பெண்ணை இழிவுபடுத்திட்டாரா? திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேடைக்கு மூட கேவலமா பேசுறாரு. மேடைக்கு மேட பெண்களை அருவருப்பாக பேச்ச ஆரம்பிக்கிறதே அப்படியே தான் பேசுவாங்கள. வக்காலவள் எப்படிம்பாரு. என்ன பேச தொடங்கும் முன்னே பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வேலை தான். அடுத்தவனுடைய மனைவி ரொம்ப அவமரியாதையா பேசுறது, நாட்டினுடைய பிரதமரை பேசுறது, எதிர்கட்சி தலைவர் அவரை ரொம்ப அசிங்கமா பேசுறது, தலைவர் அண்ணாமலை அவர்களை அசிங்கமா பேசுறது, அண்ணன் சீமான் அவர்களை அசிங்கமா பேசுறது, வாய திறந்தாலே அசிங்கம், அருவருப்பான பேச்சு பெண்களை பத்தி. ஏன் இது தமிழ்நாடு காவல்துறைக்கு தெரியாதா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இப்படிதான். இன்னைக்கு நேற்று நடிகை ராதிகா அவர்கள் மிகப்பெரிய ஒரு புகார் ஒன்று கொடுத்திருக்கிறாங்க. ரொம்ப அவதூறா பேசியிருக்கிறாரு. குஷ்ப பத்தி பேசினால்தான் அவரு. இப்ப இதுக்கெல்லாம் ஏன் எந்த மக்களுமே போராடல? ஏன் தமிழ்நாடு காவல்துறைக்கு இதெல்லாம் இல்லையா? இல்ல இப்ப சவுக்கு சங்கருக்கு எதிராக புகார் கொடுத்த அத்தனை காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரியாதா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அருவருப்பா பெண்களை பத்தி பேசுறது. இப்ப இவர்கள் மேல எல்லாம் வழக்கு பாயலையங்க. ஒரே வழக்காதான் நேற்று வழக்கறிஞர் நீதிபதியிடம் சொல்லியிருக்காரு. ஒரே குற்றத்திற்காக எத்தனை இடத்துல நீங்க வழக்கு பதிவு பண்ணுவீங்க? 7 இடத்துல 8 இடத்துல பதிவு பண்றீங்க. திருச்சியில ஒரு நாள் ரிமாண்ட் கொடுத்து போலீஸ் வச்சு விசாரிச்சுட்டு விட்டுட்டாங்க. இப்போ கோயம்புத்தூர்ல, இப்ப திருச்சியில நீங்க ஒரு நாள் 7 நாள் ரிமாண்ட் கேட்டீங்க. நீதிபதி அவர்கள் ஒரே நாள் ரிமாண்ட் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ ஒரே வழக்குக்கு எத்தனை இடத்துல நீங்க காவல்துறையில எடுத்து நீங்க இதுக்கு பண்ணி நீங்க என்கொயரி பண்ணுவீங்க? நான் கேட்கிறேன். பாமர மக்களுக்கு இதெல்லாம் தெரியுமா வேண்டாமா?
ஒரு குற்றம் பல இடத்துல வழக்கு பதிவு பண்றீங்க. அதே தமிழ்நாடு காவல்துறை தான் கோயம்புத்தூர்ல இருக்கிறதும், திருச்சியில இருக்கிறதும், சென்னையில இருக்கிறதும். கோயம்புத்தூர்ல ஒரு நாள் காவல் எடுத்து விசாரிச்சுட்டு கொடுத்துட்டீங்க. அப்புறம் அதுக்கிடையில அவருக்கு கையை அடிச்சு ஒடிச்சு ரொம்ப அவர் உடல் அளவுல மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்காரு. திருச்சியில ஒரு நாள் காவல் கேட்டிருக்கிறீங்க. 7 நாள் கேட்டதுல ஒரு நாள் கொடுத்துருக்குறாங்க நீதிபதி அம்மா. இப்ப ஏன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேல இதெல்லாம் ஒரே பல வழக்கு பாயலையே, கஞ்சா வழக்கு பாயலையே, குண்டாஸ் பாயலையே? ஏன்னா நீங்களே காசு கொடுத்து அதை இயக்குறீங்க, நீங்களே பேச சொல்லி ரசிக்கிறீங்க. ஏன்னா அவருடைய பேச்சை எடுத்து போட்டு நீங்க தேர்தல் விளம்பரங்கள்ல, தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்துற அளவுக்கு நீங்க அந்த அருவருப்பான பேச்சுக்களை ரசிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குதுங்கிறத நான் பார்க்கிறேன். பயில்வான் ரங்கநாதன் ஒரு நடிகர், நீங்க எல்லாம் தெரியும். ஏங்க நடிகர் நடிகையில் அவர்களும் ஒரு மனிதர்கள், அவர்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கும், விருப்பு வெறுப்பு இருக்கும், மனக்கசப்பு இருக்கும், கல்யாணம் பண்ணுவாங்க, பிரிஞ்சு போவாங்க, 2வது கல்யாணம் பண்ணுவாங்க, ஏதோ பண்ணிட்டு போறாங்க. உனக்கு என்ன? இப்ப அதுல உள்ள நடிகைகளை அருவருப்பாக பேசக்கூடிய ஒரு நபர் தான் பயில்வான் ரங்கநாதன். பயில்வான் ரங்கநாதன் மேல உங்களால ஆக்ஷன் எடுக்க முடியலையே, ஒரு வழக்கு பதிவு பண்ண முடியலையே, கைது பண்ண முடியலையே. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயத்திற்கு அவர் சொந்தக்காரு. அவரை கைது பண்ணா உங்க ஓட்டெல்லாம் போயிடும், அவரை கைது பண்ண முடியாது. அப்போ ஒரு சாதாரண நபர், எந்த பின்புலமும் இல்லாத ஒரு எளிய நபர் ஒரு கொஞ்சம் மீடியா வெளிச்சத்துக்கு வந்து அரசு அதிகாரிகள் செய்த தவிர, அல்லது மந்திரிகள் அமைச்சர்கள் செய்யக்கூடிய தவிர, சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்யக்கூடிய தவிர, காவல்துறையில் நடக்கக்கூடிய அந்த அத்துமீறல்களை, மருத்துவத்துறையில் நடக்கையில் அத்துமீறல்களை, பதிவுத்துறையில் நடக்கையில் அத்துமீறல்களை, இதை சொன்னா நீங்க பிடிச்சி உள்ள போடுவீங்க. இதுக்கு எப்படா இவன் வந்து பெண்களை அல்லது பொது சமுதாயத்தை பொது விஷயத்துல மாட்டுவான், அவனை வச்சு செய்யலான்ட்டு கைது பண்ணி கொண்டு போய் கோயம்புத்தூர் செல்லில் போட்டு அடித்து கை காலை உடைப்பீங்க. அவருடைய மீடியாவை மூடுவீங்க, அவருடைய வீட்டை உடைச்சு சோதனை போடுவீங்க, கஞ்சாவை வச்சு எடுத்து நீங்கள் கஞ்சா வழக்கு போடுவீங்க. இது ஜனநாயக நாட்டில் இதெல்லாம் மிக மிக பெரிய ஒரு தனி மனித உரிமை மீறல், அப்படிதான் நான் சொல்லுவேன். இதை ஆதரிச்சுக்கிட்டு சமயம் பார்த்து காத்திருந்த இந்த மாரிதாசு, சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள் இன்னைக்கு சவுக்கு சங்கர் மேல சாணியை வாரி இறக்கிறீங்க. நீங்க சவுக்கு கேட்டா சவுக்கு சங்கர் இதையே பண்ணியிருக்காரு, இதையே பண்ணியிருக்காரு, இதே பண்ணியிருக்காரு. எப்ப அப்புறம் அதே பண்ணியிருக்காரு, அவர் தான் அந்த ஆளு தான் நல்ல மனிதன் இல்லைன்னு தெரியுது. அப்ப நீ அதே பண்ற, நீனு அதே ஏன் சொல்ற? அவருடைய பர்சனல் இதை 2வது பொண்டாட்டி, 3வது பொண்டாட்டி, 3.5 கோடி சொத்து, இதெல்லாம் எங்க வந்து? இதெல்லாம் ஆதாரபூர்வமா போடுங்கப்பா. ஏதாவது ஆதாரபூர்வமா போடுங்க. நீங்க புரியுதா இல்லையா? இதெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு தனி மனிதனுடைய உங்களுக்கு, உங்க 2 பேருக்கும் சவுக்கு சங்கருக்கும் உள்ள அந்த விரோதத்தை, கோவத்தை, காழ்ப்புணர்ச்சியை பொது வெளியில கொண்டாந்து கொட்டுறதுக்கு இல்லாத பொல்லாத அதெல்லாம் சொல்லி என்ன எத்தனை பெண்களுடைய பெயரை பயன்படுத்துறீங்க? சவுக்கு சங்கர்கிட்டையும் ஃபெலிக்ஸ் கிட்டையும் பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள், அல்லது அவர்களால் மிரட்டப்பட்டு பணம் இவர்கள் வாங்கியிருந்தாங்க, அரசியல் கட்சி கொடுத்தாங்க, மந்திரிமார்கள் அமைச்சர்கள் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க வெளியில வந்து சொல்லட்டுங்க, மீடியாவில் சொல்லட்டும், காவல்துறையில் வழக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும். அதன் மூலியமா அவருக்கு அவர் சவுக்கு சங்கர் என்ன செஞ்சாரோ அதுக்கு அவர் அணிவிப்பார். ஃபெலிக்ஸ் ஜெரால்டு என்ன செய்யறாரோ அணிவிக்க போறாரு. அத்துமீறி நடக்கக்கூடிய இந்த தனி மனித உரிமை மீறலை தான் நம்ம கண்டிக்கிறோம். இதை சரின்னு நம்ம ஏற்றுக்க முடியாது. சரியா? நிச்சயமாக நம்ம இறுதியாக சொல்ற விஷயம் என்னன்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன பேசினாரோ அதற்கு சட்டப்படியான நடவடிக்கைகளை சட்ட ரீதியா செய்யறதுல நாம எந்த ஆட்சேபனையும் கருத்தும் நாம தெரிவிக்கல. நாம சொல்றது எல்லாமே சட்டத்துக்கு புறம்பான வகையில அவரை கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கிறத தான் தவறு என்று நம்ம சொல்லுறோம். அதுதான் கண்டிக்கப்பட வேண்டும், தவிர்க்கப்பட வேண்டும். இது போன்ற ஒரு தனி மனித உரிமை மீறல் இனி வரும் காலங்களில் யாருக்கும் நடக்கக்கூடாது என்பதுதான் இந்த காணொலியோட ஒரு நோக்கமாக நான் வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.